கர்த்தர் சொன்னார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். ஏனென்றால் நின் கண்ணின் மணி என் சரீரத்தில் இருப்பது போல நீ என் சரீரத்தில் இருக்கிறாய். சபையை பவுல் துன்பப்படுத்தின போது சவுலை பார்த்து கர்த்தர் சொன்னார், சவுலே சவுலே, முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினம். நீ முள்ளுல உதைக்கிற. முள்ளு எங்க இருந்துச்சு? இயேசுவோட தலையில இருந்துச்சு, சிலுவையில. நீ நீ சபையை மிதிக்கிறடா, என் தலையில மிதிக்கிற, அது உனக்கு தான் டேஞ்சர்னாரு. கையை தட்டு. மறுரூபம்னா என்ன? நல்லா பாருங்க. பூமிக்குரிய இந்த சரீரம் எல்லாம் சொல்லுங்க, பரலோக மகிமையை தரித்து கொள்ளுவதே மறுரூபப்படுதல், மகிமைப்படுதல். ஆமென். சபையானது இந்த நாட்களிலே தான் யார் என்கிற அறிவை புரிந்து கொள்ள வேண்டும். சபையானது இந்த நாட்களிலே தாங்கள் கிறிஸ்துவின் சரீரம் என்பதை புரிந்து கொண்ட மாத்திரத்திலே சபை மகிமைப்பட ஆரம்பிக்கிறது. இந்த நாட்கள் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் எப்படி சபை மகிமையாய் தேவனுடைய மறுரூபமடைந்த சரீரமாய் இந்த பூமியில வேலை செய்ததோ, அப்படி இன்றைக்கு இந்த நாட்களின் சபைகள் மாறப்போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சரீர பிரகாரமாக அவருக்குள் இருந்தது. அவருடைய மகிமை பிதாவுக்கு ஒத்த மகிமையாகவே இருந்தது. ஒரே பேரானவருக்கு ஒத்த மகிமையாகவே இருந்தது. இப்ப இயேசுவோட சரீரத்துல என்ன இருந்துச்சாம்? தேவத்துவத்தோட பரிபூர்ணம் எல்லாம் இருந்துச்சாம். பாருங்க, பரிபூர்ணம் எல்லாம் இருக்குது. அப்ப கிறிஸ்துவோட சரீரத்துல பிதாவோட ஒட்டுமொத்த பரிபூர்ணம் இருக்கான். இப்ப அடுத்த வரி எழுதுறார் பவுல், நாம் அவருடைய சரீரமாய் இருக்கிறபடினால் அவருக்குள்ளே நாமும் பரிபூர்ணம் உடையவர்களாய் இருக்கிறோமே. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. எங்க இருக்கு? கொலோசியர் 2:9. ஓகே, வாசிப்போம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம், பரிபூரணம் எல்லாம் பிரிச்சு எழுதுங்க. பரிபூரணம் எல்லாம். திரும்ப சொல்லுங்க, பரிபூரணம் எல்லாம். தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆவியில இருக்குது, ஆத்மால, சரீர பிரகாரமா, விசிபிளா 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 விசிபிளா. இப்ப ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது. என்ன தெரியுமா? விசிபிள் ஆக போகுது. எல்லாமே விசிபிள். எவ்ரி இன்விசிபிள் திங்ஸ் இட் இஸ் கேரிங் அவுட் இன்டு விசிபிள் வேர்ல்ட், இன்டு விசிபிலிட்டி. என் அன்புக்குரியவர்களே, ஒரு விசிபிள் ஒரு 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 வேர்ல்டுக்குள்ள எல்லாமே தேவன் கேரி அவுட் பண்ண போறாரு. அப்ப தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாகவே அவருக்குள் இருந்தது. அடுத்து வாசிங்க. சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. நாம் பரிபூரணம்ன்ற வார்த்தையை எத்தனையோ தடவை நான் வாசித்திருக்கிறேன். ஆனால் அதை நம்புறது கஷ்டமாக இருந்துச்சு. நான் பரிசுத்தம் சொல்லுங்க, நான் நீதிமான் சொல்லுங்க, பரிபூரணம்னா பெர்ஃபெக்ஷன் ஆண்டவரே, அது கஷ்டமாக இருக்கு. கர்த்தர் சொல்லி நீ பரிபூரணம்டா என்னால் புரிஞ்சுக்க முடியல. அப்போ தான் இப்போ ஆவியான சொல்ற முந்தின வசனத்தை படி, அப்போ தெரியும் நீ பரிபூரணம். எப்படி பரிபூரணம்னா, என் சரீரத்தில் எல்லாம் பரிபூரணம், பிதாவுக்கு ஒத்த அத்தனை மகிமை எனக்குள்ள இருந்துச்சு. அப்படி தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் என் சரீரத்தில் ஒத்துக்கிறியா? ஆமா. நல்ல தடவி பாரு, இருக்கா? இதுல இருக்கா? சொல்லு. இருக்கா? ஆமா இருக்கா? இதுலதான் நீ இருக்கிற அப்படின்ற கைதறி. இதெல்லாம் நீ இருக்கிற, எனக்குள்ள இருக்குதுன்னா எனக்குள்ளதான் நீ இருக்கிற, இந்த பாடியே நீ தான்டா. அப்ப அதான் ஏசாயா சொல்றான், நீ வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீ தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் பார். ஹல்லேலூயா. சோ சபையானது நாங்கள் அவருடைய உயிர்த்தெழுந்த சரீரத்தின் அங்கம், அல்லது we are the body of the resurrected Christ, the glorified body of Christ அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள மகிமை தானா வர ஆரம்பிச்சு. இதை வருகிற வாரத்தில் நம்ம பார்ப்போம். சபையானது என்ன? மகிமை அடைந்த கிறிஸ்துவின் சரீரம், மறுரூபமடைந்த கிறிஸ்துவின் சரீரம். அதுதான் நம்ம. இப்போ இதை புரிஞ்சுக்கிட்ட உடனே என்ன ஆகும்னா பாருங்க, அதில் இருக்கிற மகிமை உங்களுக்குள்ள பாய ஆரம்பிச்சு. அப்படியே பாயும். பாய எப்படி பாருங்க, அந்த வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் நோக்கி பார். ஏசாயா சொல்றான் அந்த வசனம், அழகான வசனம். உனக்கு உன் மேல டவுட் வருதா? நீ உன்னை எங்க இருந்து நான் வெட்டி எடுத்தேன்,
உன்னை எங்கேருந்து நான் தோண்டி எடுத்தேன், அந்த துறவை நோக்கி பாருங்க, வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையப்பா. சார் ஒரு இவ்வளோ பெரிய வைரம் சார், அது வந்து எத்தனை கேரட் வைரம்னு வச்சுக்கோங்க, தெரில, ஒரு 20 கேரட் வைரம், ஏதோ ஒரு நல்ல குவாலிட்டி வைரம்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஓரமாக கட் பண்ணி எடுத்தா இது என்ன குவாலிட்டி, அதே குவாலிட்டி அதில் இருக்கும். இந்த இடத்துல தான் மனுஷன் ஆதாம படைக்கும் போது கர்த்தர் படைத்தார். அவனை வெட்டி எடுத்தார், தன்னிடத்திலிருந்து தனக்குள்ளிருந்து வெட்டி எடுத்தார். அதனால அப்பவே ஏசாயா சொல்ல, உன்னை வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையப்பார். அவன் மறுபடியும் பாவத்தில் விழுந்தான் மனுஷன். மறுபடியும் இயேசு வந்தார், ரத்தத்தை சிந்தினார். கண்மலையாகிய கிறிஸ்து வந்து ரத்தத்தை சிந்தி உன்னை வந்து அவருடைய வித்தாக மாற்றி இப்பொழுது சரீரமாகிய சபையாய் மாற்றி இருக்கிறார். இப்போ நீ அவருடைய பாடின்னு பைபிள் சொல்லுது, சரீரமாகிய சபை. அதனால உன்னுடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையின் சரீரம் இப்போ மாற்றிக்கிட்டு இருக்கிறார். ஆமென். ஸோ மறுரூபம் உனக்குள்ள நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு இடமும் உன்னுடைய மைண்டோட ஒவ்வொரு பகுதியும் க்ளோரிஃபை ஆகிட்டே இருக்கு, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. வருகிற நாட்களில் தொடர்ந்து நம்ம பார்ப்போம் இந்த சபை எப்படி அவருடைய சரீரமாகிய சபை, கிறிஸ்துவின் சபைன்னு சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாகிய நாம். சொல்லுங்க, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாகிய நான். அது இனிமேல் லெட்டர் எப்படி எழுதணும், ஜஸ்டினாகிய நான் எழுதுகிறதாவது இல்லை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாகிய ஜஸ்டினாகிய நான் எழுதுகிறதாவது. வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையாகிய நான், அந்த கண்மலை கிறிஸ்து, அதிலிருந்து கர்த்தர் உங்களை வெட்டி எடுத்துக்கார். அப்போ அந்த குளோரிஃபிகேஷன் நடக்குது, மறுரூபமலையில் நடந்த குளோரிஃபிகேஷன் நடக்குது. அது எப்படி நடக்குது என்பதை வருகிற வாரத்திலிருந்து பார்ப்போம். 3 முக்கியமான சொற்கள் மறுரூபமலையிலே சொல்லப்படுகிறது. ஒன்று, அவர் ஜெபம் பண்ணும்படிக்கு மலையின் மீது ஏறினார், ஜெபம். 2வது, ஒளியுள்ள மேகம் பிரவேசித்தது, மேகம். 3வது, மேகத்திலிருந்து ஒரு சத்தம் பிரவேசித்தது, சத்தம். எல்லாம் சொல்லுங்க, ஜெபம், மேகம், சத்தம். ஜெபம், மேகம் என்பது என்ன, பரிசுத்த ஆவியானவர், சத்தம், ஸ்போக்கன் வேர்ட் ஆஃப் காட். இந்த 3 தான் டிரான்ஸ்ஃபிகரேஷனில் மேஜர் பார்ட் எடுக்குது. சபையை எப்படி தெரியுமா தேவன் டிரான்ஸ்ஃபிகர் பண்ண போகிறாரு சொல்லுங்கள், ஹோலி ஸ்பிரிட்டு, வாய்ஸ் ஆஃப் காடு, அடுத்து இன்டிமேசி வித் காட், அதாவது ஜெபம், தேவனோடு இருக்க உறவு. இந்த 3ல் தான் சபை வந்து மறுரூபமாக போகுது. இந்த 3 மீடியா வழியாக கர்த்தரை மறுரூபப்படுத்த போகிறார். வருகிற வார்த்தை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அந்த சாயலாகத்தான் எப்படி வந்து தேவன் நம்ம மறுரூபப்படுத்துகிறார் என்பதை. இப்பொழுதே நமக்குள்ள மறுரூபம் நடந்திருக்கு, மறுரூபம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரே விஷயத்தை கர்த்தர் சொன்னார், ஒரு விஷயம் உனக்குள்ள நடந்துக்கிட்டே இருக்கு, 24 hours நடந்துக்கிட்டே இருக்கு என்பதை நீ புரிந்து கொள். நம்ம யார் சொல்லுங்க, சரீரமாகிய சபை. அதுக்கு எத்தனை வசனம் நான் சொல்லியிருக்கிறேன், எத்தனை வசனம், ஒரு 5 வசனம் சொல்லியிருக்கேன். ஏறக்குறைய நிறைய வசனம் இருக்குது, 5 வசனம் சொல்லியிருக்கிறேன். எபேசியர் 1:23, எபேசியர் 4:12, எபேசியர் 5:30, கொலோசியர் 1:18, கொலோசியர் 1:24. அடுத்து என்ன பார்க்க போகிறோம், இந்த சரீரமாக நம்ம இருக்கிறனால நமக்குள்ள எப்படி மகிமை வந்துச்சு. அடுத்து நம்மளுடைய சரீரம்னு யார் யார் இருக்காங்க, என் மனைவி என்னுடைய சரீரம், என் சகோதரன் என்னுடைய சரீரம், பைபிள் சொல்லுது. இப்போ நான் சரீரமாக இருக்கிறனால எப்படி அது தானாக பாயுதோ, அப்படி ஏன் கூட யாரெல்லாம் கனெக்டாக இருக்காங்களோ அவங்களுக்குள்ள எப்படி தானாக அது பாயும் பரவும் அப்படின்றத பற்றி தொடர்ந்து பார்க்க போகிறேன். இந்த அறிவு நமக்குள்ளே வர 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 அடப்பு எல்லாம் நீங்குது. கைதட்டு. தண்ணி போவே இல்லை சார், தண்ணி இருக்குது ஆனால் தண்ணி போகல. என்னன்னு பார்த்தா ஒருத்தர் வராப்பில் அடப்பு எடுக்கிறார். எடுத்தோன்னே, சார் இந்த குப்பை உள்ளே இருந்துச்சு சார். என்ன குப்பை, அது ஏதோ ஒரு குப்பை சார், ஏதோ ஒரு சபையில் போய் எதோ வாங்கியிருக்கேன் சார். அந்த குப்பையை வெளியே எடுத்தோன்னே தண்ணி புதுன்னு வருது. அப்போ இப்போ தேவை தண்ணியெலாம் தாங்க ஆண்டவரேன்னு இல்லை, அது ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அடப்பை ஃபுல்லாக எடுக்கிறார் இயேசு நாமத்தில். இன்னைக்கு க்ளோரி சபை சாதாரணமாக நான் திரும்ப சொல்கிறேன், இதோட முடிக்கிறேன். இயேசுவை எனக்கு தெரியாது என்று பேதுரு சொன்னபோது, இயேசு சிலுவையில் அறையப்படும் போது எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான். சொன்ன பிறகு குற்ற உணர்ச்சியில் இருக்குது என் மைண்டு. அழுகிறான், தினமும் அழுகிறான். ஒவ்வொரு முறை சேவல் கூவும்போது எந்திரிச்சு அழுவானான். இதே மாதிரி ஒரு காலை நேரத்தில் என் தலைவனை நான் காட்டி கொடுத்தேனே அப்படின்னு. அப்போ அப்படி பண்ணிட்டேமேடா நம்ம அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கிறான். அப்பேற்பட்ட ஒரு மனநிலை. உலகத்தில் எவனுக்கு வேணாலும் கர்த்தர் அற்புதம் செய்வார். அவர் தெரியாதுன்னு சொன்ன எனக்கு எப்படி செய்வார்? இருக்கிறதுலே லோயஸ்டா யார் இருந்திருப்பா? எருசலேம்லே பேதுரு தான் இருந்திருப்பான். அவனை எடுத்து என்ன, நஸ்ரேனா இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், எழுந்து நட அப்படின்னு சொல்லி ஒரு 42 வருஷத்துக்கு மேல
தாயின் கர்ப்பத்திலிருந்து சப்பானியை பிறந்த ஒருவனை எழுந்து நடக்க வைத்தான். இந்த 2 சம்பவத்திற்கு இடையில் மொத்தமே 50 நாட்கள் தான் நடந்திருக்கு. கையத்தட்டு 50+ 50 டேஸ்க்குள்ள ஒருத்தனை வந்து குற்ற உணர்வின் உச்சத்திலிருந்து பாதாளத்திலிருந்து ஒருத்தனை எடுத்து ஒரு அற்புதத்தை நடக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வரதுக்கு தேவன் 50 நாளைக்குள்ள மறுரூபப்படுத்தி அவனுடைய பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட வைக்கிற அளவுக்கு செய்ய முடியும்னா அந்த மறுரூபத்தை இந்த நாட்களில் சபையின் மத்தியில் தேவன் செய்ய போகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். உன் வாழ்க்கையில தேவன் அதை செய்கிறார். கர்த்தரோட மகிமை. ஆமென். இப்பொழுதே உன் வாழ்க்கையில கடந்து வந்திருக்கு, உன் வீட்டுக்குள்ள இருக்குது. இனி உனக்கு நிம்மதி, அது உனக்கு நிரந்தரம். உன் வீட்டுக்குள்ள தேவனோட மகிமைகளை, தேவனோட தூதர்களை நீ பார்க்க போறீங்க. இது வரைக்கும் சார் நான் அங்கனுக்குள்ள ஒரு பேயை பார்த்தேன் சார், இங்கனுக்குள்ள ஒரு பிசாசை பார்த்தேன் சார், நான் பில்லி சுனியத்தை பார்த்தேன் சார், அப்படி இப்படின்னு சொன்னீங்களே. இனிமே நான் தூதனை பார்த்தேன் சார், அந்த தூதன் இவ்வளோ ஹைட்டில் இருந்தான் சார், உன்னுடைய சிறகுகளை பார்த்தேன் சார், இது வரைக்கும் தகடை பார்த்தேன், அதை பார்த்தேன் இருந்தேன். இனிமே வந்து பாருங்க கோல்டு டெஸ்ட்டை பார்த்தேன். ஆமாம், வந்து பரலோகத்துலேருந்து தேவன் கொடுத்த மிகப்பெரிய காரியங்களை பார்த்தேன். இந்த இடத்துக்கு உங்களை கொண்டு வர போறாரு. 2 உலகம் மெர்ஜ் ஆகிற இடத்துக்கு வந்துட்டீங்க. The junction of the 2 world, it is called glorification, it is called transfiguration. கையை தட்டு. The junction of 2 worlds, the merging of the 2 worlds, it has started. It has been started. அது துவக்கப்பட்டு விட்டது. அது யாருக்கு தெரியும், இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள கூட உங்க வாழ்க்கையில ஒரு சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ். முடிஞ்சவங்க கையை தட்டுங்க. ஆமென். எல்லாரும் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள தேவனை செய்ய முடியும். I am that I am. 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 Yes. நீங்க நினைக்கிற அல்லது நீங்க நினைக்காத ஒரு சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க உங்க லைஃப்ல ஸ்டார்ட் ஆக போகுது. பாருங்க, அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸில் அந்த வண்டுகளை வந்து மோசே சொன்ன உடனே எடுத்துன புது அப்படி வண்டு வர மாதிரி டைரக்டர் எடுத்துருக்க மாட்டார். அப்படி உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க பாருங்க. பேசிட்டு சட்டுன்னு ஒரு வண்டு வந்து விழுகும். ஒரு வண்டு என்ன அது அப்படின்னு ஒரு செருப்படுத்து டப்புன்னு அடிச்சுட்டு திரும்ப பேசியிருப்பேன். டக்குன்னு அங்கிட்டு ஒன்று விழுகும். அடித்து என்ன 2 3ன்னு அடிச்சுட்டு டக்குன்னு ஜன்னல் திறந்து பார்த்தா கோன்னு வந்துக்கிட்டு இருக்கும். அப்படித்தான் சட்டு இங்கே ஒன்று நடக்கும், சட்டுன்னு அங்கே ஒன்று நடக்கும். திறந்து பார்த்தா கைத்தோடு. ஆமென். என்னால் மறக்க முடியாது, திருச்சியில் வந்து 3 days நான் வந்து ப்ரேயர் நடத்திக்கிட்டு இருக்கும்போது 2 நாள் ரொம்ப பவர்ஃபுல்லான மெசேஜ் முடிஞ்சிருச்சு மதுரம் ஹாலில். 3வது நாள் ஐ வாஸ் டோட்டலி ட்ரெயின்டு. வந்து என்கிட்ட சக்தியே இல்லை. நான் சொன்னேன், ஆவியான என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என்ன பேசவே முடியல. பேசினா சத்தமே வரல. அந்த காலத்தில் ரொம்ப பயங்கரமாக சத்தம் போட்டு பிரசங்கம் பண்ணுவேன். கர்த்தர் சொன்னி போய் நில்லு போதுங்க. நான் போய் நின்றுட்டேன். எல்லாம் கண்களை மூடுவோன்றேன். மூடிட்டேன். என்னால் பேச முடியாது, எனக்கு நல்லா தெரியும். 1 மணி நேரம் என்னால் பேச முடியாது. அமைதியாக தேவனுடைய பிரசனத்தை காத்திருப்போம். 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, ஒன்றுமே நடக்கலை. எனக்கு தெரியும், இப்போ நீ ஒன்றுமே நடக்கலனாலும் நான் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த இடத்துக்கு வந்துட்டேன். மைக்கு மட்டும் தான் ஆன் பண்ணியிருக்கேன். கர்த்தர் மைக்கையும் ஆஃப் பண்ணிருன்ட்டு. ஆஃப் பண்ண உடனே அப்படியே நிற்கிறேன். ஒரு நல்லா பாருங்க, ஒரு 1:30 மணி இருக்கும். அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கிறேன். எல்லாரும் நின்றுக்கிறாங்க. திடீர்னு டமால்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு கண்ணை திறந்து பார்த்தா ஒருத்தன் சேர்லேருந்து விழுந்துட்டான். எப்படி விழுந்தா, அபிஷேகத்து நேரம் டமால் தூக்கி எறிஞ்சிட்டாரு. அவ்வளோதான் நடந்துச்சு. அப்படின்னு அடுத்து டம்முன்னு இங்கிட்டு ஒன்று கேட்டுச்சு. அடுத்து டம்முன்னு அங்கிட்டு கேட்டுச்சு. கொஞ்சம் நேரத்தில் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இது நடந்துச்சு. அடுத்தது ஒருத்தன் விழுந்தது. அடுத்து 3 நிமிஷம் கழிச்சு ஒருத்தன் விழுந்தான். அடுத்த சில நிமிஷத்தில் அங்கே கூடியிருந்த 200-300 பேரும் தூக்கி எறியப்படுகிறார்கள். அபிஷேகத்தை நிரம்புறாங்க. 1:30 மணிக்கு தொடங்கி, நான் சொல்கிறேன் 2 மணிக்கு தொடங்கி 4:30 மணி வரைக்கும் நான் ஒரு அல்லேலியா கூட சொல்லலை. அபிஷேகத்தை நிரம்பிக்கிட்டே இருக்கிறான். தூக்கி உருட்டுறாரு கர்த்தர், தூக்கி எறிகிறாரு கர்த்தர். நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஆண்டவரே என்ன செய்றீங்க ஆண்டவரே. அள்ளி துவைச்சு எடுத்துட்டாரு. நிறுத்துக்கினா நிறுத்த முடியல. 4:30 மணிக்கு ஒரு மனுஷன் பாக்கி கிடையாது. அன்னைக்கு பூட்டி அடிச்சாரு. ஒருத்த மிஞ்சல சார். அங்க ஒரே ஒருத்தன் மட்டும் நிற்பதற்கு அனுமதி பெற்றிருந்தான். அது நான் தான். அது எதுக்கு, என்ன நடக்குதுன்னு பாரு, விழுந்துட்டா நாளைக்கு பார்க்குற கால்லாம் போயிடும். அப்ப அப்படித்தான் உங்க லைஃப்ல இன்னைக்கு சாயந்தரத்துல ஒன்று நடக்கும் பாருங்க. தப்புன்னு ஒன்று நடக்கும். ஒரு உள்ளங்கை மேகம் அப்படித்தானே தெரிஞ்சிச்சு.
உள்ளங்கை மேகம். அது தெரிஞ்ச உடனே சொன்னா அடிக்க போதுரா மலைன்னு. அப்படித்தான் உங்க கையில ஒரு சின்ன ஒரு மிராக்கிள் நீங்க நடக்கணும். இன்னைக்கு சிறுசோ பெருசோ இன்னைக்கு ஒன்று டப்புன்னு நடக்கும், ஒரு சூப்பர் நேச்சுரல் ஏதோ நடக்கு சார். ஹூ நோஸ் இட். உங்க பைபிள்ல நீ எதிர்பாராம திரும்பி பார்க்குற ஒரு 2000 நோட்டு, ஒரு 4 நோட்டு உள்ள இருந்துச்சுன்னா வண்டு வந்துருச்சுன்னு அர்த்தம். இயேசு நாமத்தினால் நடக்க போது அற்புதம். இயேசு நாமத்தில் எந்த இடத்துல நடக்கும் தெரியாது. I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். என் பெயர் இருக்கிறவர், என் பெயர் இருப்பவர் அல்ல, நான் இருக்கிறவர். பெற்றுக்கொள்ளுடைய அற்புதத்தை இயேசு நாமத்தில் இப்பொழுதே பெற்றுக்கொள் மகளே உன் அற்புதத்தை. இப்பொழுதே உன் படுக்கை விட்டு எழுந்த இயேசு நாமத்தில் இப்பொழுதே உன்னுடைய கதவுகள் திறக்கப்படட்டும். இப்பவே உன் கடனுக்கான கதவு திறக்கப்படும். இப்பவே உன்னை தேடி நல்ல செய்தி வரப்போகுது இயேசு நாமத்தில். ஹே ரபலபா சாந்து ரபலபதியாங்க ரபலபா. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் எழுந்து நின்று கர்த்தருக்கு நன்றி சொல்லி ஜெபித்து முடிப்போம். ஆமென். உஷ்ணம் வருவதை பாராமல் என் நீலைகள் பச்சையா, மழை காட்சியானவர் சங்களிலும் வருத்தமின்றி கழிப்போம். பெற்றுக்கொள்ளுங்கள். உஷ்ணம் வருவதை. The church has entered into the glorious realm. Hey, 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 சபை மகிமைக்குள் நுழைந்து விட்டது. எஸ். என் பேர்கள் தண்ணீருக்குள், என் நம்பிக்கை இயேசுவிலே. தண்ணீருக்குள் என் நம்பிக்கை இயேசுவிலே. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். ஆமென். கர்த்தரை நம்பிக்கை கொண்ட கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். ஆமென். கர்த்தரை நம்பிக்கை கொண்ட மனுஷன் நான். அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாய் மறுரூபப்படுத்துவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைக்கும். அவரை பார்க்கும்போது, அவர் வருகையில் அவரை பார்க்கும்போது நீ குறைவற்றவனாய் இருப்பாய். குறைவுகளோடு அல்ல, குறைவற்ற மகனா, குறைவற்ற மகனா அவரை நீ தரிசிப்பாய். அவர் வருகையில் அவர் கேட்பார், என் மகனே மகளே, உனக்கு ஏதாயிலும் குறை இருந்ததா? என்னுடைய நல்ல ஆவியானவர் உனக்கு நான் கொடுத்தேனே, ஏதாயிலும் உனக்கு குறை இருந்ததா? சொல், உனக்கு ஏதாயிலும் குறை வைத்தார் அவர்? வாழ்க்கையில் ஏதாச்சும் குறை இருந்துச்சா என்று அவர் கேட்கும்போது, இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஒரு குறை இல்லை ஆண்டவரே, என்ன நீங்க திக்கற்றவனா விடல ஆண்டவரே, இந்த பூமியில் நாங்கள் அழல ஆண்டவரே, எங்கள் அவர் அழ விடல ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லுவீர்கள். ஒருபோதும் குறைவற்றவனாய் எங்க அப்பாவை நான் வரவேற்க போறேன். ஒரு நல்லா வாழ வச்ச, ஒரு நல்லா வாழ்ந்துட்டு இருக்க மகள், தன் கணவனோடு சந்தோஷமா இருக்கிற மகள் தன் தகப்பனை வரவேற்கிறது போல, ஓ இயேசுவை நீங்க வரவேற்க போறீங்களா? சபையானது தன் மனதை மாற்றிக்கொள்ளட்டும். பொய்யான பிசாசின் உபதேசங்களை நான் பிடுங்கி எறிகிறேன். சபை அழுக்கடைந்த மகளாய், கதறிக்கொண்டிருக்கிற மகளாய் கர்த்தரின் வருகைக்கு காத்திருக்க போவதில்லை. ஓ பவுல் 1 கொரிந்தியர் 1:7 சொல்லுகிறது போல, நாம் குறைவற்றவர்களாய் அவரை சந்திக்க போகிறோம். ஹalleluya. கை தட்டுங்க. உங்கள் குறைவை நிறைவாக்குவதற்காக நல்ல ஆவியானவரை அவர் கொடுத்திருக்கிறார். எஸ் எஸ், அந்த குறைவை அவர் நிறைவாய் மாற்றுவார். ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓ நீர்க்கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பே. சொல்லுங்க. இலையுதிரா மரம் போல் இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மரமும் மழைக்கு எதிர்பார்க்குது. ஆனா மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் சில மரம் மட்டும் செழிப்பா இருக்கு. ஏன்னா அது நீர்க்கால்கள் ஓரம் பரிசுத்த ஆவியானவர் என்கிற நதியோடு இணைக்கப்பட்டிருக்கிறாய். என் மகனே மகளே, உங்களுக்கு ஏதாயிலும் குறைவு இருந்ததா? அவர் வரும்போது உன்னை பார்த்து கேட்பார், ஏதாயிலும் குறைவு இருந்ததா? ஓ அப்ப நிறைவுள்ளவர்களாய் நம்ம சொல்ல போகிறோம், இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு குறைவும் இருந்ததில்லை. அந்த ஆவியானவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த ஆவியானவர் வழிநடத்தலை பெற்றுக்கொள்ளுங்க. இன்று முதல் அந்த ஆவியானவர் முழு பொறுப்புக்குள்ளே ஓ உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வீர்களாக. கடைசியா ஒரு ஸ்டான்ஸா பாடி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நீர்க்கால்கள் ஓரம் நடப்பட்டு. ஆமென். நீர்க்கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன், இலையுதிரா மரம் போல் இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்க செய்வேன்.
நீர்கால்கள் ஓரம் நடப்பட்டு என் காலத்தில் கனியை கொடுப்பேன். இலையுதிராமரம் போல் இருப்பேன், நான் செய்வதெல்லாம் வைப்பேன். வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பனா. வேதத்தில் பிரியம் கொண்டு அதை ராப்பகல் தியானிப்பனா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். கர்த்தரை நம்பிக்கையை கொண்ட மனுஷன் நான். Come on everybody! கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் நான். அப்படியே உங்க மகிமை, உங்க எண்ணங்கள் glorify ஆகட்டும். எண்ணங்கள் அப்படியே transform ஆகட்டும். ஆமென். ஒரு ஒளியுள்ள மேகத்துக்குள் பிரவேசிக்கிறீர்கள். பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். கர்த்தரையே நான் நம்பியுள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். கர்த்தரை பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என்னை ஆதரிப்பார். நான் நம்பியுள்ளேன், ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். கரங்களை தட்டி ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார். மகளே, உன்னை அவர் மறுரூபப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். தம்முடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாய். சும்மா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இதை கொஞ்சம் குளோரிஃபை பண்ண போறாரு, கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறாரு. இல்ல, அவருக்கு ஒப்பா அவனை மறுரூபப்படுத்த போறாரு. மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பா மறுரூபப்படுத்த போறாரு. இனி சபையாய சரீரத்தில் இனி வியாதி இருக்க முடியாது. சபையாய சரீரத்தை தொடர்றவங்க வியாதி எல்லாம் மறைகிற நாட்களுக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஒப்பாக மறுரூபப்படுத்துகிற கர்த்தர். அந்த ஒளியுள்ள மேகம் உங்க மேல வந்துருச்சு. அந்த ஒளியுள்ள மேகத்துக்குள்ள நம்ம பிரவேசிச்சிட்டோம். இனி மறுரூபத்தின் வேட்டை ஆரம்பமாகிவிட்டது. Glorified mind, incomparable faith, இதுவரை இல்லாத அளவு. அது அடுத்த வசனத்துல சொல்றாரு, நீங்கள் அவரை குறைவற்றவர்களாய் தரிசிப்பீர்கள். அடுத்த வசனம் சொல்றாரு, உங்களை முடிவு வரையும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். உங்களை அப்படிலாம் விடவே மாட்டார். திக்கற்றலாம் விடுகிற தேவன் அல்ல. இயேசு வரும்போது நீங்க நிறைவா போய் நிக்க போறீங்க. ஆமென். யோசேப்பு யாக்கோபை விட்டு பிரிஞ்சு போனப்ப அவன் குறைவோட போனான். ஆனா கர்த்தர் அவனை விடல. பெற்ற தகப்பனவனை மறந்தாலும் ஆனால் பரம தகப்பன் அவனோடு கூட இருந்தார். நீண்ட நாட்களுக்கு பின்பாக மறுபடியும் யாக்கோபும் யோசேப்பும் சந்திக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு அரண்மனை வரைக்கும் வந்து யாக்கோபு வரல. யாக்கோபு இருக்கிற இடத்துக்கும் யோசேப்பு போல. ரெண்டு பேரும் நடு வழியில சந்திச்சாங்க. அப்படித்தான் ஒரு நாள் நடு வானத்திலே நாம் சந்திப்போம். இயேசுவை நாம் சந்திப்போம். மகிமையான பூமியில நாங்க இருந்தோம்ப்பா, மகிமையான நாங்க சாட்சியா இருந்தோம்ப்பா, எங்களுக்கு ஒரு குறைவு இல்லப்பா என்று சொல்லி அவரை நீங்கள் தரிசிக்க போகிறீர்களா? ஆமென். எப்படி நீங்கள் அவரை தரிசிக்க போகிறீர்கள்? எப்படி அவரை நீங்கள் வரவேற்க போகிறீர்கள்? குறைவுள்ளவர்களாய் அல்ல. நீங்கள் குறைவுள்ளவர்களாய் இருப்பதற்கு அவர் தம்முடைய நல்ல ஆவியை உங்களுக்கு அருளி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தன் சொந்த ஆவியை உங்களுக்கு கொடுத்ததற்கு காரணம் உங்கள் பலவீனங்களில் உங்களுக்கு உதவி செய்து தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் உங்களை மறுரூபப்படுத்துவதற்காகத்தான் தன்னுடைய சொந்த ஆவியை உங்களுக்கு கொடுத்தார். அவர் இப்பொழுது உங்கள் அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாய் மறுரூபப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நீங்கள் தனியாக இல்லை, தம்முடைய நல்ல ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் தனியாக இல்லை. தம்முடைய ஆவியானவர் கருளி இருக்கிறார். இதோ உன் அருகில் அந்த ஆவியானவர் நிற்கிறார். உன் பலவீனங்களுக்கு உதவி செய்கிறார். உன் விசுவாசத்தை பலப்படுத்துகிறார். நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுகிறார். உன்னை ஒரு நாளும் நிமிடமாக உன்னை மறுரூபப்படுத்துகிற கர்த்தர். உன்னால நினைச்சு பார்க்காத விசுவாசத்தை உனக்குள்ள ஊட்டி தருகிற தேவன். அவர் உன்னை மறுரூபப்படுத்துகிற தேவன். அந்த ஒளியுள்ள மேகத்துக்குள் பிரவேசித்திருக்கிறாய். எஸ், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் சபையை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, சபையாகி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் உம்முடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாகி கொண்டிருக்கிறதற்காய் நன்றி. எல்லாம் சொல்லுங்க, நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாகிய நாங்கள் அவருடைய மகிமையின் சரீரத்திற்கு ஒப்பாக, சொல்லுங்க, ஒப்பாக, ஈக்குவலா எங்களையும் தேவன் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே சந்தித்தது, தொடர்ந்து வருகிற வாரங்களிலே என்னுடைய சாயல் என்ன என்பதை குறித்து தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். நாம் அவருடைய சரீரம், தொடர்ந்து அந்த சரீரம் எப்படியெல்லாம் அந்த சரீரத்தை அவர் மகிமைப்படுத்துகிறார், எந்தெந்த ரூட்லாம் மகிமைப்படுத்துகிறார் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வேலையை நமக்குள்ள அவர் செய்து கொண்டே இருக்கிறார். அதை புரிந்து கொள்வது மட்டும்தான் நம்முடைய வேலை. ஸோ அந்த மாம்சமாக இருக்கிறனால என்னை எப்படி அவர் போஷிக்கிறாரு, என்னை எப்படி வளர வைக்கிறாரு, எனக்குள்ளே எப்படி என்னெல்லாம் பாஞ்சுக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இன்றைக்கு பார்த்தோம் நம்ம அவருக்குள் பூரணமாக இருக்கிறோம். ஏன்னா தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள்ளே பூர்ணமாக இருக்குது, அவருடைய சரீரத்தில் இருக்குது. நான் அவர் சரீரனால நான் இப்போ பூர்ணமாக இருக்கிறேன். எல்லாம் சொல்ல நான் பூர்ணமாக தான் இருக்கிறேன். ஆமாம், நான் பூர்ணமாக தான் இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா அவர் சரீரத்தில் குறை இருக்காது. ஆமாம், நான் தான் அவர் சரீரம். ஆமென், ஹல்லேலூயா.